ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என விரும்புகின்றேன். சிறுகதைகள் என்பது ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்ற மாதிரி 10 இல்லை 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அதனோட சுவை ரொம்ப நேரம் நாக்கில் தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் 10 இல்லை 15 நிமிஷம் அதை கேட்டு முடிச்சிடுவோம், இல்லை படித்து முடிச்சிடுவோம். ஆனால் அதனுடைய எண்ண ஓட்டங்கள், சில கதைகள்லாம் பாருங்களேன், எனக்கு 50 வருஷம் ஆகியும் மனசில் அப்படியே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. நாம் கதைக்குள் போகலாமா? வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதுமை பத்தன் அவர்களுடைய கதையை பார்க்க போகிறோம். கதையின் பெயர் கடிதம். என்னமோ தெரியல, இந்த கதையை ஐயா அவர்கள் ஒரு அங்கத சுவையோடு முடிச்சு வச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அதை முடிவை மாற்றியிருக்கிறேன். ஐயா அவர்கள் என்னை மன்னிப்பார்களாக. கதைக்கு போகலாம். கடிதம். சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தா. சிறுகதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவார். அவ்வப்போது பிரசுரமாகும் போதெல்லாம் அவருக்கு சன்மானம் கிடைக்கும். சொற்ப வருமானம் தான், ஆனால் அவர் ஒண்டிக்கட்டை, அவருக்கு எந்த குடும்ப பொறுப்பும் கிடையாது. அதனால் அவருக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கு மேலே தேவைன்னா அவருடைய இலக்கிய நண்பர்கள் வட்டம் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. அடிக்கடி அவங்களாம் அவரோட அறைக்கு வருவாங்க, உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க. அவர் எழுதின ஒரு கதையும் வந்து மெச்சி பாராட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் சிங்காரவேலுக்கு ஒரு ஏக்கம். வாரம் கதைங்க வருது, பிரசுரமாகுது, யாரும் அடுத்த வாரத்தில் அதை பற்றி ஒரு பாராட்டி ஒரு கடிதம் ஆசிரியருக்கோ இல்லை எழுதின எனக்கோ யாரும் அனுப்ப மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அவருடைய நெருங்கிய நண்பர் சுந்தரம் அவர்கிட்ட அதை பகிர்ந்துக்குவார். சுந்தரம் சொல்லார், ஏன்பா இவ்வளோ பேர் நாங்கள் பாராட்டுறோம், இது போதாதா அவனுக்கு அப்படின்னும் போது, மகிழ்ச்சி தான், ஆனாலும் முகம் தெரியாத ஒரு இடத்துலேருந்து பாராட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த விரக்தி அவருக்குள்ளே எப்போவுமே இருக்குது. அன்றைக்கும் காலையில் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பாயில் உட்காந்து எழுத ஆரம்பித்தார். ஒரு தேர்வு அட்டை, அதில் செருக்கப்பட்ட பேப்பர்கள், பேனா எடுத்துன்னு எழுத ஆரம்பித்தார். ஒரு 4 வரி எழுதியிருப்பார். அதுக்கு மேலே அவருக்கு ஓடலை. அந்த விரக்தி அவருக்கு மேலோங்குது. எண்ணத்தை கண்ணையா சொல்கிற மாதிரி, எண்ணத்தை எழுதி எண்ணத்தை பிரசுரமாகி ஒரு ஆள் இல்லையே நம்மளை பாராட்ட அப்படிங்கிற ஒரு அந்த எரிச்சல் அவர் மேலே எழுத விடலை. அப்படியே வச்சுட்டு உக்காந்துடுறாரு. இப்போ நான் படுக்கிறாரு. அப்புறம் எழுந்து உட்காந்து வெத்தலை போடுறார். வெத்தலை எடுத்து போடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வெத்தலை எடுத்து பாக்கெல்லாம் போட்டு சுண்ணாம்பு தடவை அதை வாயில் போட்டு கொஞ்சம் புகையிலையும் சேர்த்து போட்டு மென்னு இருக்கார். வாசலில் நிழலாட சத்தம். யார் அப்படின்னு பார்த்தா அவரோட நண்பர் சுந்தரம் உள்ளே வர்றார். வந்தோடனே, என்ன சிங்காரம், வெளியே போயிட்டு வரலாமா, போய் ஒரு உணவு அருந்திட்டு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறார். வா உட்கார முதல்ல வெத்தலை போடுன்றார். சரின்ட்டு உட்காந்து அவரும் வெத்தலை புகையிலெல்லாம் போடுறார். போட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்ட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போய் ஒரு பெரிய ஒரு சுற்று அடிச்சுட்டு இரவு உணவு அருந்திட்டு காஃபி குடிச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வெகு நேரம் ஆயிடுச்சு. இவர் வந்து படுத்துடுறாரு. சுந்தரம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி வாக்கில் தபால்காரன் வந்து, சார் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு போயிடுறான். அவசரமாக ஓடி போய் எடுக்கிறாரு சிங்காரவேல். ஏன்னா நிறைய நேரம் அது வந்து வேறு யாருக்கோ போக வேண்டிய கடிதமாக இருக்கும், இவருக்கு வந்துட்டுருக்கோம். இவர் அதை பார்த்து அட்ரஸ்லாம் பார்த்துட்டு அது எங்கேன்னு தேடி போய் கொடுத்துட்டு ஒரு துணை தபால்காரன் வேலையும் செஞ்சுன்னு இருப்பார் அவர். அந்த ஒரு கோபத்தோடு போய் எடுத்து பார்த்தா சிங்காரவேலு அப்படின்னு இவரோட முகவரி தான் இருக்குது. நமக்கு யார் கடிதம் போட்டிருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அனுப்புனர் இடத்துல இடம் காலியாக இருக்குது. அவசரமாக உடைக்கிறாரு. அந்த கவரை உடைச்சிட்டு உள்ளே எடுத்து படிக்கிறார். ஒரு கடிதம். இலக்கிய பிரம்மா
திரு சிங்காரவேலு ஐயா அவர்களுக்கு தங்கள் பாதம் பணிந்து கோடி நமஸ்காரங்களுடன் தங்களுடைய வாசகர் எழுதி கொள்வது. அது ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக இருக்குதே அப்படின்னு பார்க்குறார். தங்களுடைய கதைகளை நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. நான் ரொம்ப விரும்பி படிக்கிற கதைகளில் உங்களோட கதையும் ஒன்று. அதுவும் இப்போது சமீபத்தில் வந்த சாலம்மாவின் சங்கடங்கள் அப்படிங்கிற கதை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ரொம்ப அருமையாக எழுதியிருந்தீங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. மேலும் மேலும் உங்களுடைய இலக்கிய பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை எழுத்துலக பிரம்மா என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களோடு கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிறேன். இப்படிக்கு மா நாகப்பன், விசாகப்பட்டி, தேதி 10/9/1933 அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆகிடுது. மகிழ்ச்சி ஆகிட்டு ஆஹா நம்ம கூட ஒருத்தர் பாராட்டியிருக்கிறாருன்னு அந்த ஒரு மகிழ்ச்சியோடு உட்காந்து பேனை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு 8 பக்கம் கதை எழுதி முடிச்சுட்டு அப்பாடான்னு அப்படியே ஆயாசமாக உட்காந்துடுறாரு. மாலையில் சுந்தரம் வராரு. அவர்கிட்ட அந்த தேர்வாட்டியில் செருகி வச்சுருந்த கடிதத்தை காட்டுறாரு. அவரும் ரொம்ப சிரத்தையோடு அதை படிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்குது சிங்காரம், உன்னை பாராட்டுறதுக்கு யாரோ ஒருத்தருக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கிறார். சிங்காரவேலுக்கு ஒரு சின்ன நெருடல், இது எங்கேயோ கையெழுத்து பார்த்த மாதிரி இருக்குதேன்னு. ஆனாலும் அவருக்கு மகிழ்ச்சி, பரவாயில்ல நம்மளை யாரோ பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அந்த தேர்வாட்டை பின்னாடியே சொல்லி வச்சுக்கினார். எப்பவுமே நமக்கு அது உந்து சக்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினார். சின்ன கதை தான் நண்பர்களே. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை பற்றி புதைமுகத்தின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த கதை வேறு மாதிரி தான் முடியும், ஒரு துயரத்தோடு முடியும். அந்த கதை எழுதினது யார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு எரிச்சல் அவருக்கு மேலோங்கி நிற்கும். சரி, நம்ம போன வாரம் தான் ஒரு மனசு கணக்க ஒரு கதையை பார்த்தோம். இந்த வாரமும் வேணாங்கனால தான் கொஞ்சம் சுபமாக முடிச்சிருக்கேன். தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எழுதுகிறேன் ஒரு கடிதம், எழுதுகிறேன் ஒரு கடிதம்.